கா கா என்னடா? என்னக்கா மணி 8:30 இன்னும் தூங்கிட்டு இருக்கிற? தலை வலிக்குதுடா. தலைவலியா? ஆமா மாமா இங்க? அவரு நைட் ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டாரு. மத்தியானம் சாப்பாடுக்கு தான் வராரு. சரி இரு, உனக்கு இஞ்சி டீ வச்சு கொண்டு வரேன். அண்ணி. சொல்லுமா. அண்ணி, என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் துவைச்சிடுறீங்களா? நான் வெளியே போகிறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குமா, நான் நாளைக்கு துவைச்சி தரட்டா? சரி அண்ணி. 3 hours later. என்ன ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிருக்கு? அண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. நல்ல ஸ்மெல்லாக இருக்கே. அண்ணி, சாப்பாடு வேற மாதிரி. ஆமா, நீ தான் சாப்பாடு மாதிரியே இருக்கு. இன்னைக்கு நான் சமைக்கல, சமைச்சது எல்லாமே என் தம்பி தான். இன்னைக்கு சமைச்சது மட்டும் இல்ல, வீடு கூட்டினது, தொடச்சது, பாத்திரம் விளக்குனது எல்லாமே என் தம்பி தான். ஹலோ துர்கா. சொல்லு வசந்த். எனக்கு எதுவும் பார்சல் அனுப்பியிருந்தியா? ஆமாண்டா, உனக்கு ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொன்னல, அதனால தான் முஷ்டாகோட ஆயுர்வேதிக் ஹேர் க்ரோத் ஆயிலும் முஷ்டாகோட ஹெர்பல் ஷாம்புவும் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? முஷ்டாக் ஆயுர்வேதிக் ஹேர் க்ரோத் ஆயிலில் ஆலிவ் ஆயில், ஜோஜோபா ஆயில், துளசி ஆயில் போல் பல நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதனால உன் ஹேர் ஃபால் கம்மியாகிறது மட்டும் இல்லை, உன் ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் முஷ்டாக் ஹெர்பல் ஷாம்பு சல்ஃபேட் அண்ட் பேரபின் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஹெர்பல், நோ கெமிக்கல்ஸ், அதனால சேஃப் டு யூஸ்டா. சரி, இது எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முஷ்டாகோட ஆயுர்வேதிக் ஹேர் க்ரோத் ஆயில் எடுத்து உன் ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முஷ்டாகோட ஹெர்பல் ஷாம்பு வச்சு உன் ஹேரை வாஷ் பண்ணிடணும். இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே உனக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே துர்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. பாய். என்னாச்சு? அதுவா, படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி கால் சுளுக்கிச்சு. மாமா சுளுக்கிருச்சா? நல்லெண்ணெய் போட்டு நீ விட்டுமா? நீ நல்லா நீவி விடுவ, நீ சாப்பிடு. நான் ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சு காலை சரிப்படுத்திக்கிறேன். ஆமா. வர வர இவன் தொல்லை தாங்க முடியலையே. எப்படி இவனை வீட்டை விட்டு துரத்துறது? கட்டல் பெற்று கால் வழியாக பேண்ட்டுக்குள்ளே உள்ளே விட்டுடலாமா? ஓடிடுவானா? என்னங்க? ஹேய், பக்கத்தில் இருக்க, ஏன் கத்துற? இல்லைங்க, தம்பி ஊருக்கு போகிறான். தம்பி ஊருக்கு போகிறவன் என்ன சொன்ன? தம்பி ஊருக்கு கிளம்பிட்டான்னு. என்னது யாவா? ஏன் 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 போகிறான்? ஆமா மச்சான் வாங்க மச்சான், மச்சான் வழி விடு. ஏன் மச்சான் போறீங்க? இல்ல மாமா, ஊர்ல வடிவேலைக்கு கண்ணு போட்டா. வடிவேலைக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? ஆமா, வடிவேலைக்கு இங்கிருந்து மாடு மாமா. ஓ கவு. ஆமா, துர்கா இங்க? ஆமா, துர்கா நீ கேட்குற? துர்கா வைனி நான் தானே கேட்கணும். ஏன்? எப்படி?
கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? சொல்லு, உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம தடுக்கிறது எது? மாமா. அவனை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செய். அண்ணி என் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் துவைச்சிடுறீங்களா? நான் வெளியே போகிறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குமா, நான் நாளைக்கு துவைச்சி தரட்டா? சரி அண்ணி. தம்பி தம்பி, என்னக்கா? இருக்கே. அண்ணி சாப்பாடு வேற மாதிரி. ஆமா, நீ தான் சாப்பாடு மாதிரியே இருக்கு. அக்கா வேணாக்கா, மாமா பாவம்க்கா. டேய், அந்த மனுஷன் விழுந்தா விழுந்துட்டு போட்டுண்டா, நான் பாத்துக்கிறேன்டா அவரை, நீ ஊத்துறா. என்னங்க என்னாச்சு? அதுவா, படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி கால் சுளுக்கிச்சு. காலா இது கறிக்கு போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இத்தனை கிலோ கிள்ற, கொஞ்சமாவது சொரணை இருக்கா பாரு. ஓட்டர் அடிச்சுட்டு குப்பரப்படுத்து கிடக்குறியா? இரு, நாளைக்கு எங்கள் அக்கா கிட்ட வத்தி வைக்கிறேன். ஹே பிரசாந்த். ஹே ஹாய். பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக. உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். உங்கள் நம்பர் கொடுங்க. ஏய், அவன் நம்பர் இருக்குல்ல உனக்கு? மாமா, பஸ்ஸில் போகும்போது போர் அடிக்கல மாமா, அதான் பேசிட்டே போகலாம் அப்படின்னு. போர் அடிச்சதுன்னா யூடியூப்ல இஎம்ஐன்னு ஒரு சேனல் இருக்குது, அதை பாரு. பார்க்கறதோட நிற்கிறாத, லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. இதெல்லாம் விட முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா தம்பி. ஏன்னா நாங்களும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக்கா. பிரசாந்த், சரி மாமா, நான் கிளம்புறேன். ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், கண்டுக்கிறாரா பாரு. பிரசாந்த் திரும்ப வருவீங்களா? மறுபடியுமா? இவன் யோசிக்கிறத பார்த்தா ஒருவேளை திரும்ப வந்துருவானோ? மச்சா பலிக்காது என்கிட்டவும் பாச்சா, நீ வந்தாலே என் மண்டைக்குள்ள டார்ச்சா, இல்லிக்காத என் கண்ணு முன்ன வேண்டா, நான் டாண்டா. ஆக்ஷன். தெரிஞ்சிட்ட ப்ரோ, தப்பு இங்க நின்னுட்டியா? ஹாய் गाइस. அண்ணா நீங்க இங்க வாங்க எல்லாம் சேர்ந்து ஜாகிங் போலாம். என் மச்சானே மச்சானே. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஆக்ஷன். சரி, இந்த அமைதிங்கிற வார்த்தைக்கு மட்டும் முடிச்சதான். வளராதடா, உளறனா சந்தோஷம் தானே. மண்டகா. அடே பல்புடி வாயா, ஏன்டா எவ்வளவு நேரம் இருக்கு? ஏ தீபோ, என் ரெட் கலர் டிஷர்ட் எங்க? ஆக்ஷன்.
தம்பி போட்டிருக்கானா இதையாவது விட்டு வச்சானே. அட வாங்க. வர சொல்லு. ரைட் ஹேண்ட் இருக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் வேணாம்ல. ஷாருக்க வர சொல்லு. என்னடி இல்ல காத்து காத்து சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. சாராயம் காய்ச்சுவானுங்க. இல்லங்க எனக்கு இது சத்தம்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா போ எங்கேயாவது. வெளியில காய்ச்சுன்னு கத்துறாங்க. அக்கா வேணாக்கா, மாமா பாவக்கா. ஓ ரியலி? அட ஆமாம்மா, எந்த ஊர்லயே எங்க தம்பி தான் பெரிய பயில்வான். வீட்டுல குடம் தூக்கத்துல இருந்து பீரோ தள்ளுற வரைக்குமே. எதுங்க நீ சிரிக்கிற? என்னோட எக்ஸ்பிரஷன். தம்பி மைக்கு கீழே வந்துச்சா? ஆக்ஷன். தாமரை. அண்ணாமலையின் சின்னம் தாமரை. உண்மையின் சின்னம் தாமரை. மக்களின் சின்னம் தாமரை. சின்னம் தாமரை. பெண்களின் சின்னம் தாமரை. முஸ்டக் ஆயிலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.